7 வருஷம் ஆயிடுச்சுல்ல? எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள். பிரகாஷ் சார் இந்த ஃபைலை கீதா கிட்ட கொடுத்து ஸ்ரீனிவாசா டெண்டர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், பட் கீதா யாரு? ஓ சாரி பிரகாஷ், இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். எஸ்டர்டே அப்பாயிண்டட் ஒன் ஃபீமேல் ஸ்டாப். கீதா, சார், ஐம் பிரகாஷ், ப்ராஜெக்ட் மேனேஜர். எம்டி இந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொன்னார். சீனிவாசன் டெண்டர் சம்மந்தப்பட்ட ஃபைல் இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷூர் சார். செல்வி, ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார். பவித்ரா, 5 மினிட்ஸில் பண்ணிடுறேன் சார். ஓகே குயிக். இளவெயில் நேரம் இளையுதிர் காலம் காற்றோடு அவள் கூந்தல் பேசிட நறுமுகை வாசம் நழுவுதே நாணம் கடலலை ஓசையில் நான் மயங்கியே தவித்திட ஒரு பாதம் கரையோரம் மறுபாதம் மழையும் கருக்குதே இதழோரம் ஒரு நாணம் விழி பார்க்க என் கால்கள் பறக்குதே எந்த நோயிற் கரையுதே. ஏங்க, ப்ராஜெக்ட் கொடுத்து 5 நாள் ஆச்சு, இன்னும் முடிக்காமல் என்ன பண்ணுறீங்க? கீதா, கீதா, என்னாச்சு? கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ப்ராஜெக்ட் கோயிங் டு கம்ப்ளீட் சார். இன்னும் ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும். சாரி சார். இட்ஸ் ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், ஃபைல் கொடுங்க. ஓகே சார். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ம். என்னது, ப்ராஜெக்ட் டீட்டெயில் எதுவுமே ப்ராப்பராக இல்லை, கொட்டேஷன் நேம் தப்பாக இருக்குது, டீட்டெயில் எதுவுமே சரியில்லையே. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இமையிரண்டும் நேரே மோத விரலிழுக்கை நிரப்புகிறாயே உன் கண்ணிலே என் பிம்பம் ரசிக்கிறே தனல் பறக்கும் நெருப்பை போலே என் நெஞ்சில் பரவுகிறாயே உன் சிரிப்பிலே என் உலக மறக்கிறே பொய் வாழ்வில் நீயே மெய்யானதேனோ மெய்யான பின்னே என்னை ஆழ்வதேனோ கனவிலே உறைந்தவன் இன்று கவிஞன் ஆகின்றேனே. டேவிட், ஒரு டீ கொண்டாங்க. சார் டீ. நன்றி. மேனேஜருக்கு டீ. அவர் உள்ள. சார் மேடம்க்கு டீ. இந்த டீயே மேடம்க்கு ஓ, தான். கதை அப்படி போதா? நடத்துங்க நடத்துங்க. இந்த டீயை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அன்னைக்கு கிடைச்ச டீ அப்படி ஒரு டீ. கீதா, கீதா, ஆ இந்தாங்க டீ சாப்பிடுங்க.
ஹெட்டேக் சரியாயிரும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப கோவக்காரன்னு நினச்சேன். ம் பட் ரொம்ப கேரிங் ஃப்ரெண்டாக இருக்கீங்க. கேரிங்கா? நானா? அந்த டீ மட்டும் குடிங்க, ஹெட்டேக் சரியானது தெரியும் நான் எவ்வளோ கோவக்காரன்னு. டீ குடிங்க. இது வெறும் டீ இல்லை, அன்பு, அக்கறை, பாசம், தாய்மை எல்லாமே சேர்ந்துருக்கு. ஓ, நான் டீ கடைக்காரங்கிட்ட வெறும் இஞ்சி மட்டும் தான் ஆட் பண்ண சொன்னேன், இதெல்லாமா போட்டிருக்காங்க? உங்ககிட்ட பேசினதில் எனக்கு தலைவலியே போயிடுச்சு சார். கீதா, இந்த சார்லாம் வேணாமே, பிரகாஷ்கரனேமே நல்லா தானே இருக்கு. நல்லாவா இருக்கு? ம் பிரகாஷ் 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 ஆமாம், நல்லா தான் இருக்கு. ஓகே பிரகாஷ். ம் ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச்டா. எதுக்கு? ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி சிரித்து பேசுகிறேன். நீ சிரிக்க வச்சிருக்க. சரி, நீ இப்படியே சிரிக்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்கு நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும் பிரகாஷ். ஆனால் அது உன்னால் முடியாது. நானும் உனக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்க விரும்பலை. இதை பாருமா, உனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பம்மா. நிஜமாவா? ஆமாம், உன்னோட அழகான ஸ்மைல், அழகான கண்கள், இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுமா. உன்னை ஃபஸ்ட் டைம் நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது என் மனசு உன்னையே பார்க்கணும்னு சொல்லிச்சுமா. அது ஒரு சம்திங் ஃபீல். மனசு ஏதோ போட்டு பிசைகிற மாதிரி, கண்ணுக்குள்ளே மின்னல் வெட்டுற மாதிரி, எல்லாத்தையும் ஈஸியாக ஃபோன்லேயே சொல்லிட முடியுது. ஆனால் நேரில் உன் கண்ணை பார்த்து பேசும்போது தான் நான் ஆஃப் ஆயிடுறேன். உன் கண்ணில் ஏதோ இருக்குமா, அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சாரிடா, என்னை விட்டு போயிடுடா, என் பின்னாடி வராத. ஐம் நாட் குட், ஐம் நாட் சூட்டபிள் ஃபார் யூ. ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். மார்னிங் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூடா சொல்லலாம். பாய். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். சார் ரொம்ப பிஸியோ? ப்ராஜெக்ட் ஒர்க்குமா? ஓ, ப்ராஜெக்ட் ஒர்க்னா உனக்கு ஏன் ஞாபகம் கூட இருக்காது, அப்படி தானே? ஒரே நேரத்தில் 5 ப்ராஜெக்ட் பார்க்கணுமா? இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நியூ பிரான்ச்சுக்கு எம்டி ஆயிடுவேன். ப்ரொமோஷன். ஸோ மை டியர் ஒய்ஃப், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வைஃபா? நானா? வேணாம் பிரகாஷ், என் பின்னாடி வராத. நான் உங்களுக்கு பொருத்தமான ஆள் இல்லை. மற்ற பொண்ணு மாதிரி நான் கிடையாது. ஏய் கீதா, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஹலோ கீதா. நானா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? என்னாச்சு பிரகாஷ்? தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, உன் பேச்சு எனக்கு டவுட்டாகவே இருக்கே. நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியலடா. ஐ லவ் யூ ஸோ மச் பிரகாஷ்.
ஏய் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஹலோ, ஏன்டி அழுகிற? ஸோ சொல்றி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ். உன்னை மட்டும்தானா பிடிக்கும்? என்னை பற்றி சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவேடா. ஏய் நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லு. ஐயோ பிரகாஷ், நான் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன். நான் உனக்கு தகுதியானவே இல்லை. ஒருத்தனை நான் சின்சியரா லவ் பண்ணேன். Hey baby, Nia, what a surprise. வீட்டில் ஒரே பிரச்சனைடா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வேக வேகமாக வந்தேன். ஏய் ஏதாவது பணம் வேணுமா? இந்தா கார்டு எடுத்துக்கோ. ஏச்சி, உனக்கு எப்போவுமே எல்லாம் பண்ணந்தால இது அது இல்லடா, இது அப்புறம்? வேற. நீ எங்கள் வீட்டில் வந்து பேசுகிற நேரம் வந்துருச்சு. நானா? உன் வீட்டுக்கா? எதுக்கு? தள்ளி போயிருக்குடா. நான் கன்சீவாக இருக்கேன். அது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏய் நிஜமாவா? இங்க உட்காரு. ம். என்ன டார்லிங் சொல்ற? இதை என்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லணும். ஏண்டா, உனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா? மண்ணாங்கட்டி. நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்றியா? நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சு தாண்டா இந்த நிலைமையில நிற்கிறேன். நம்ம வழக்கமாக ஒரு டெம்பிளுக்கு போவோம்ல? நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அந்த டெம்பிளில் தானே. அது எப்படி எனக்கு மறக்கும்? ஏய் இரு 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 அந்த கோயிலுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறியா? சாரிடா, வேண்டாம். நான் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசி சம்மதம் வாங்குறேன். ஏய் இரு, நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு, ஓகேவா? ம். அந்த டெம்பிளை ஒட்டி ஒரு சந்து போகுதா? ம். அந்த சந்தில் சத்யா மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருக்கும். ஆமாம் இருக்கு. நீ அவங்ககிட்ட போயிட்டு என் பேரை மட்டும் சொல்லு. என்ன டேப்லெட் கொடுக்கணும்னு அவனுக்கே தெரியும். உன் ஃப்ரெண்டு சக்தி இருக்கால்ல, அவள் அபார்ட் பண்ணால. யார் சொல்லி பண்ணா? நான் சொல்லி பண்ணான். இப்போ உன் வீட்டுக்கு வந்து பேசணும்னா உன்ன மாதிரி 10 பொண்ணோட வீட்டுக்கு வந்து பேசணும். நான் உனக்கு முன்னாடி 9 சீனியர் இருக்காங்கம்மா. ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். அவனை ரொம்ப நல்லவன் நம்பினேன். அவன் கூட பழகுனப்பதான் தெரியும். இல்லை, படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் எவ்வளோ மோசம்னு. பிரகாஷ், பிரகாஷ், ஹலோ. தெரியும்டா, இப்படிதான் நடக்கும்னு தெரியும்டா. I love you so much பிரகாஷ். கீதா சொல்லுங்கள் மேடம். பிரகாஷ், உன் டிசிஷன் இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னை பார்க்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக இன்னும் ஆஃபீஸ் வராமல் இருக்க வேண்டாம். ஓ, மேடமே முடிவு பண்ணிட்டீங்க போல. மேடம், நான் உங்களை மீட் பண்ணணும். ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர முடியுமா? வெளியே வா. எங்கே? வழக்கமாக நம்ம மீட் பண்ண இடம் தான். ம், சரி வரேன். என்ன சார், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? நான் சொன்ன விஷயம் உங்களை அவ்வளோ பாதிச்சிருச்சுல்ல? ம் அது சரி, நீயும் எல்லாரும் மாதிரி சராசரி மனுஷன் தானே. எப்படியோ என்னை வேண்டான்னு சொல்ல போகிற. வேண்டான்னு சொல்ல இங்கே வர சொல்லணுமா? லுக் கீதா, யூஆர் மை வைஃப். நீ சொன்ன ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்ட்ரி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னால் இது சுத்தமாக நம்ப முடியல பிரகாஷ். நீ எப்படி இவ்வளோ நல்லவனா இருக்க? ஆனால் உன் அன்புக்கு தகுதியானவன் நான் இல்லை.
என்னை விட்டுரு. உனக்காக மட்டுமே நான் ஒருத்தி பிறந்திருப்பா. அவளை தேடி லவ் பண்ணு. நான் வேண்டாம். நான் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன் பிரகாஷ். நான் வேண்டாம் பிரகாஷ். இந்த பாரு கீதா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? மனசுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணா தப்பு தப்பாவே தெரியாது. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கீதா. கீதா, ஹலோ கீதா, நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். படத்துக்கு போகலாமா? இங்கே பாரு பிரகாஷ், நீ என்னை ஈஸியாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்ட. நானும் தான். அவனெல்லாம் என்னால் மறக்க முடியாது. போதுமா? என்னடே சொல்கிற? நான் அடிக்கடி அவன் கூட நைட் ஷோ போயிருக்கேன். ஏய், இன்னைக்கு நீ கூப்பிடுற. உன் கூட வந்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் தான் இருக்கும். என்னடி பேசுகிற? வேணாம் பிரகாஷ், என்னை விட்டுட்டு போயிடு. எனக்கு அவன் ஞாபகம் மட்டும் போதும். என் மூஞ்சில முழிக்காத. போன வை. ஹலோ. சார். பிரகாஷ், இமெயில் பார்த்தீங்களா? எஸ் சார். இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் எ மேனேஜர் இன் அவர் நியூ பிரான்ச். தேங்க்யூ சார். ஒரு எம்டியா இல்லை, ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இப்போல்லாம் ஏதோ இழந்த மாதிரியே இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு ஆக்டிவாக இருங்க. வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். சொல்லு. என்ன கோவமா? நான் யார் உன் மேலே கோவப்பட? என்னடா இப்படி பட்டும் படாமல் பேசுகிற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ். அவனோட ஞாபகமாக இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். என் மனசில் இருக்க அவனோட ஞாபகத்தை உன்னால் மட்டும்தாண்டா அழிக்க முடியும். ஐ லவ் யூ ஸோ மச் பிரகாஷ். நான் என்ன தான் பண்ணணும்? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி, வரேன், வை. ம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா பிரகாஷ்? லைஃப் பார்த்தியா? ஒரு காலத்தில் அவனுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு எனக்காக நீ வெயிட் பண்ணுற. இதை சொல்லதான் வர சொன்னியா? இல்லை பிரகாஷ், ஒரு காலத்தில் எனக்கு எல்லாமே அவன் தான். அது எப்படி அவன் ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? நீ தான் என்னை மாற்றணும். கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா பிரகாஷ்? கீதா, என்னாச்சுமா? இதை பாரு, கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேம்மா. உன் கண்ணை பார்த்து, உன் அழகான ரெண்டு மச்சத்தை பார்த்து காலம் ஃபுல்லாக உன் கூடவே இருப்பேம்மா. ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் உன் கூட இருக்கும்போது நீ இன்னொருத்தனை பற்றி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
தெரியும் பிரகாஷ், அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோட எல்லா ஈவெண்ட்லேயும் அவன் ஞாபகமாக தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் கூடவே இருப்பியா? நான் ஒன்று சொல்ல செய்வியா? சொல்லுமா. இது அவன் எனக்கு போட்ட மோதிரம். இந்த ரிங் என் கையில் இருக்கிற வரைக்கும் அவன் ஞாபகம் என்னை விட்டு போகாது. நான் இதை கழட்டி தரேன். போகும்போது எங்கேயாவது குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டு போயிடு. அதை நீயே கழட்டி குப்பைத்தொட்டியில் போட்டுருமா. என் புருஷன் சொன்னால் நான் கேட்டுப்பேன். இனிமே என் கையில் இது இருக்காது பிரகாஷ். சார். பிரகாஷ், ப்ராஜெக்ட் என்னாச்சு? ப்ராஜெக்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார். இது கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ப்ரொமோஷன், ஞாபகம் இருக்கா? ஓகே சார். கீதா, நான் உடனே ஆஃபீஸ் போகணும். ப்ராஜெக்ட் பாதிலே விட்டு வந்துட்டேன். போகும்போது நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடறேன். வா, கிளம்பலாம். சார். வாட் பிரகாஷ்? ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சார். இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? சார் 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். No, 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 no. I want within 5 hours. If not, this project will go to other person. வேணும்னா இந்த கீதாவை ஹெல்ப்க்கு வச்சிங்களேன். ஓகே சார். என்ன லைன் பிஸியாகவே இருக்கு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. கால் பிக் பண்ணு கீதா. பின்னர் முயற்சிக்கவும். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள. என்ன மெயில் வந்திருக்கு? கீதா ஐடியிலேருந்து வந்திருக்கு. இவன் என்ன மெயில் பண்ணியிருக்கா? ஏய், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? அந்த பையன் பேரு காளிதாஸ் சார். நீ அவனை எப்படி கூப்பிடுவ? டேகாலி கூப்பிடு சார். சொல்லுங்க மை டியர் ஹஸ்பண்ட். என்னடி ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்க? என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஐ லவ் யூன்னு சொல்லு. தேங்க்யூ ஸோ மச்மா. நான் யாரு? என் பொண்டாட்டி. அப்புறம் பொண்டாட்டி புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பெரிய விஷயமா? அதெல்லாம் சரி, ப்ராஜெக்ட் கண்டென்ட்டு, ப்ராஜெக்ட் டீட்டெயில் இதெல்லாம் எப்படி எடுத்த? உன் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசி தான் கலெக்ட் பண்ணேன் வித் ப்ராப்பர் டீட்டெயில்ஸோட. அதான் சார் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்திருக்குமே. ஆமாம், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டேன்ல. அப்புறம் என்னடா கிக் இருக்கும்? சரி சரி, பேசிகிட்டே இருக்காம அந்த சிடுமுஞ்சி எம்டி கிட்ட அந்த மெயிலை சென்ட் பண்ணுடா. சரி ஓகே, நான் மெயில் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, Bye. வணக்கம். மாப்பிள்ள போட்டோ ஒரு தரம், மாப்பிள்ள ஒரு தரம். டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இது கம்ப்யூட்டர் காலம். ஐ எம் glad டு இன்வைட் டுடே அவர் ஃபவுண்டர் நம்ம பிரான்ச்சுக்கு வந்திருக்கார். எதுக்கு என்ன விஷயம்னு சார் சொல்லுவார். சார் ப்ளீஸ். My dear friends, this is appreciation and promotion meeting. I really appreciated Mr. Prakash. From today onwards, he is the managing director for our new branch.
Okay, friends. He's role model for our team. Everyone should work sincerely like Mr. Prakash. தேங்க்யூ சார். Everyone can get promotion very soon. Thank you. ஏய் அவ கேண்டீனுக்காவது வராள் இல்லையான்னு கேளு. கீதாவா? எப்படியாவது போய் தொலையட்டும் வா. ஆமாண்டி. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க. இந்த சக்ஸஸ், ப்ரொமோஷன் எல்லாமே உன்னால தான். இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? இருக்கு. என்ன? ரிங்க கழட்டி போட்டுட்டேன். நீ மட்டும் தான் வேணும். கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியாடா? கீதா, நான் உன் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன். என்னை விட்டு போயிட மாட்டியே? போயிடுவேன்னு நினைக்கிறியா? கீதா, என்னாச்சு? என்ன ட்ரபிள்? ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற? நான் உன்னை உடனே பார்க்கணும். பார்க்க வரியா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? எதுக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்னை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க. கீதா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் ஆகிற மாதிரி கனவுலாம் வந்துச்சு. அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். ஏன் பிள்ளை பேசுகிற? அதானே உண்மை. இது பார், என்னால் இந்த ரிங்கெல்லாம் தூக்கி போட முடியாது. இதுதான் என் வாழ்க்கை. சரியோ தப்போ, நான் அவனே நினச்சிட்டு தான் இருக்க போகிறேன். அவனெல்லாம் என்னால் மறக்க முடியாது. கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னியே, அதில் பொய்யா? இல்லை, அந்த நேரத்தில் உன் அன்பு தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. உனக்கு எனக்கு இருக்கிற பழக்கம் அந்த அன்பு அரவணைப்பு தானே. ஆனால் அவன் கூட நான் தப்பு பண்ணியிருக்கேன். அவன் தான் எனக்கு முக்கியம். இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி பேச விருப்பம் இல்லை. குட் பை. நீ போயிடு. கீதா, ஒரு நிமிஷம் இல்லை கீதா. சும்மா மரத்துக்கு கீழே உட்காந்து அழுகிறத விட்டுட்டு போய் வேலையை பாரு. தொலைவுகள் குறையாதோ, நினைவுகள் நிலைக்காதோ, தூரங்கள் ஏனடி, நெருங்கி வா கண்மணி. வானுக்கும் மண்ணுக்கும் தொடர்புதான் என்னடி, வானவில் காதலாய் என்னையும் சூழடி. மேகமே என்னை விட்டு கலையாதே, இரவெல்லாம் என்னை வாட்டி வதைக்குதடி. கண்ணெல்லாம் கனவை கொடுத்து விட்டு கரைந்து செல்வது முறைதானோ? தனிமையிலே நான் உலாவி போகிறேன். உன் நினைவினில் நான் என் வாழ்வை வாழ்கிறேன். ஓ
சரி, இது உனக்கு தப்பாக தெரியலையா? இப்படி ஒருத்தனை நம்ப வச்சு ஏமாத்திட்டு வந்துட்டுமேன்னு ஒரு உறுத்தலாக இல்லையா? இல்லை, சந்தோஷமா இருக்கு. என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்கு. இது இப்படி ஒருத்தனை சீட் பண்ணிட்டு வந்ததியா? நான் அவனை சீட் பண்ணலை. அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் என் சுயநலத்துக்காக அவனை சீட் பண்ண தான் எனக்கு தோணியிருக்கும். இப்போ அவன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருப்பான். சரி விடு, இப்போ எதுக்கு அதெல்லாம்? நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு. நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போது. பட் அந்த டைமில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். அந்த டைமில் நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீ இருந்த லட்சணம் இதையெல்லாம் பார்த்து பயந்தே போயிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரகாஷோட வைஃப் மனசில் அவன் மட்டும்தான் இருப்பான். பட் அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்னால் பழசை மறக்க முடியாமல் 2 கட்டனாக வாழ்ந்திருப்பேன். மனசில் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்திருந்தா தான் வாழ்கிறதுக்கு பேர் தான் சீட். அப்படி பார்த்தா பிரகாஷ்க்கு நான் துரோகம் பண்ணலை, விலகி தான் வந்திருக்கேன். உண்மையான லவ்வை விட ஒருத்தன் காதலிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாகிட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். அது உனக்கு பெருசாக போச்சு இல்லை? அப்படி தான் உங்களுக்கும் தோணும், பிரகாஷ்க்கும் அப்படி தான் தோணியிருக்கும். அது என் பிளான். அப்படி பண்ணால் தானே அவன் என்னை முழுசாக என்னை வெறுப்பான். பிகாஸ் அவன் அன்புக்கு தகுதியான ஆள் நான் இல்லை. அது சரி, எவ்வளோ நாளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் தனியாக இருக்க போகிற? பார்க்கலாம். நீ அவளை எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக நீ லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும். லவ்னாலே பைத்தியக்காரத்தனம் தானே. பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணது அவ்வளோ மட்டும் இல்லை, இப்போ உன்னையும் தான். அதான் நீ அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனை பார்த்து எங்கே சூசைட் அது இதுன்னு போயிடுவியோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். சூசைடா? நானா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். லவ் ஃபெயிலியருக்கும் சூசைடுக்கும் என்ன சம்மந்தம்? லவ்னாலே 90% ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதை கடந்து போகிறவன் தான் 6 அறிவுள்ள மனுஷன். ஐ ஹேவ் 6th சென்ஸ். ஐ எம் நாட் ஸ்டூபிட். காதலுக்கும் கல்லறைக்கும் என்ன சம்பந்தம் என்று சிந்திப்பவனே 6 அறிவுள்ள மனிதன். We are not stupid.